வணக்கம் வாசகர்களே! என் கற்பனைகளின் எதிரொலியை உங்கள் காதுகளில் சேர்க்கும் ஆண்டாள் வெங்கட்ராகவன் ஒலிப்புத்தக தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆண்டாள். இன்னைக்கு நாம கேட்க போற கதை நம் காதல் நாணலொன்றோ. கதையின் குரலாய் நான் ஆர்.ஜே. காமாட்சி. வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம். நாணல் 29. இருவரும் ஒருவர் அருகாமையை மற்றொருவர் உணர்ந்த வண்ணமாய் நேரத்தை ஓட்ட, "யாழு" என்றான் ஆதி. அவன் நெஞ்சில் படுத்த வண்ணம், "ம்" என்று அவள் குரல் கொடுக்க, "நான் உன்னைய தூக்கிட்டு வந்து ரொம்ப நேரமாச்சு. கீழ எல்லாரும் என்ன நினைப்பாக?" என்று அவன் கேட்க, "அச்சோ!" என்று அடித்து பிடித்து எழுந்தவள், அவனது குறும்பு சிரிப்பில் பொய்க்கோபம் கொண்டவளாய் அவன் புஜங்களில் அடித்துக்கொண்டே, "பண்றதையும் பண்ணிட்டு பேச்ச பாரு" என்றாள். அதில் வாய்விட்டு சிரித்தவனைக் கண்டு மனம் குளிர ரசித்தவள் அடிப்பதையே நிறுத்திட, அதில் வெட்கம் கொண்டவன் எழுந்து குளியலறைக்குள் சென்றான். ஆடவன் வரவே தானும் சென்று குளித்து உடைமாற்றி வந்தவள் தன்னை காதலோடு பார்க்கும் கணவனின் பார்வையை உணர்ந்து மனம் நெகிழ்ந்து போனாள். அருகில் இருக்கும்போது அறிய முடியாத சிறு சிறு செயல்களின் உணர்வுகளும் கூட தொலைதூரம் சென்ற பின்பே பூதாகரமாய் உணரப்படுவதன் விந்தையை என்னவென்று கூறிடுவது? இருவரும் மலர்ந்த முகத்துடன் கீழே வர, அவ்வீட்டின் ராஜ தோரணை கொண்ட படிக்கட்டுகளில் கால் தண்டைகள் சப்தமிக்க வரும் தங்கள் செல்ல சீமாட்டியின் முகத்தில் இத்தனை நாட்கள் இல்லாத அந்த மலர்ச்சி அவள் அண்ணன்கள் நால்வரையும் மனம் குளிர வைத்தது. தங்கள் தங்கை எங்கு இருந்தால் இந்த சிரிப்பு நிலைத்து நிற்கும் என்பதும் புரிந்தது. இருவரும் கீழே வந்து நீள் விருக்கையில் அமரவும் தன் குரலை செருமிய அங்கை கிலுக்கி சிரிக்க, அதில் முகம் விகசித்து நாணம் கொண்ட தாமரையால் தன் சிரம் தாழ்த்தி கொண்டாள். ஒரு ஆழ்ந்த அமைதி அவ்விடத்தில். தன் கரத்தை பற்றிக்கொண்டு அமர்ந்திருக்கும் தாமரையாளை பார்த்த ஆதி மெல்ல எழுந்து அதிவீர பாண்டியர் முன் சென்றான். பெரியவர் அவனை புரியாது நோக்க, அவருக்கு கீழே தரையில் அமர்ந்தவன் பதறி அவர் எழுமுன் அவர் கைகளை பிடித்து தடுத்தான். அவர் கரங்களை பற்றிக்கொண்டு அவரை நேர்கொண்ட பார்வை பார்த்தவன், "என் பொண்டாட்டி, அவள அடிக்கவும் அரவணைக்கவும் எனக்கு இதே உரிமை இருக்குன்னு சொல்லி நான் செஞ்சதை நியாயப்படுத்த வரல மச்சான். ஆத்திரத்துல கைய நீட்டிப்புட்டேன். அன்னைக்கு நீங்க கேட்ட கேள்விக்கு இன்னைக்கும் என்கிட்ட பதில் இல்ல. ஆனா ஒண்ணு உறுதியா சொல்லுவேன். திரும்ப அந்த கேள்விகள நீங்க கேட்கும்படி உங்க அம்மா மேல சத்தியமா நடந்துக்க மாட்டேன்." அவரது கண்ணீர் அவன் கரத்தில் துளி துளியாய் வடிந்ததைக் கண்டு உள்ளம் வெதும்பி போனான். தன் கண்களை அழுந்த மூடி திறந்து பெருமூச்சு விட்டவன், "எங்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபம். ஒருத்தர ஒருத்தர் வார்த்தையால காயப்படுத்திக்கிட்டோம். நான் நான் அதுல அடிக்கவும் செஞ்சுபுட்டேன். திரும்ப நாங்க பேசி தீர்த்துக்கிட்டோம் மச்சான்" என்றவன் அவரை நோக்கினான். பெரியவர் கண்ணீருடன் அவனை பார்க்க, "உங்க அம்மா கண்ணு கலங்காம பாத்துக்கிடுவேன்னு சொல்லிதான் கூட்டிட்டு போனேன். ஆனா நான்" என்க, அவன் அருகே வந்தமர்ந்த தாமரையால் அவன் தோளில் கரம் வைத்து கண்ணீரோடு இடவலமாய் தலையசைத்தாள். அவள் செயலில் தன் மீதான அவளது அபரிமிதமான காதலைத் தவிர வேறெதை உணர்ந்திட இயலும் அவனால். அதில் மெல்ல புன்னகைத்தவன், "ப்ளீஸ் மச்சான், என்னைய நம்பி உங்க மனசார உங்க அம்மைய அனுப்பி வைங்க. எனக்கு தெரியும், யாழ் சொன்னா போதும் நீங்க அவள அனுப்பிடுவீங்கன்னு. ஆனா எனக்கு அது வேணாம். முதல் முறை என் மேல நம்பிக்கை வச்சு அனுப்புனீங்களே, அப்படிதான் எனக்கு வேணும். இந்த முறை உங்க நம்பிக்கைய நான் உடைக்கலன்னு காலம் பூரா அத நான் உங்களுக்கு காட்டணும்" என்று கூற, தீஞ்சுடரோன் ரணதீரன் மற்றும் சிம்மவரதன் அதிவீரருக்கு பின்னே வந்து நின்று அண்ணனின் தோள் தொட்டனர். தம்பிகளை திரும்பி பார்த்தவருக்கு அவர்கள் கண்களே அவர்கள் எண்ணத்தை கூறிடும் விதமாய் கண்ணீரில் மினுமினுத்தன. பெரியவர் ஆதியை நோக்கவும், "நேத்திக்கு நீங்க யாழ்கிட்ட பேசுனது எனக்கும் தெரியும்" என்று அவன் கூற, அவர் முகத்தில் பெரும் பதட்டம். மற்ற மூவருமே அதில் பதறிதான் போயினர். "உன்னைய தப்பா பேசணும்னு அவங்க அப்படி சொல்லல தம்பி. தாமரை மேல உள்ள பாசத்துல பேசிப்புட்டாக. எப்படி ஆனாலும் அது தப்புதான். நேத்தே அத புரிஞ்சுகிட்டாக" என்று அர்ச்சனா கூற, "நான் தப்பா எடுத்துக்கலக்கா. மச்சானுக்கு என்ன பேச உரிமை இருக்குதே" என்று அர்ச்சனாவை பார்த்து கூறியவன் அண்ணன்கள் புறம் திரும்பி, "இது என் குடும்பம் தானே. என்ன பாராட்டவும், தப்பு செஞ்சா திட்டவும், அடிக்கவும் கூட இங்க எல்லாருக்கும் உரிமை இருக்கு" என்று கூறினான். அதிவீரர் கரத்தில் ஒரு அழுத்தம் கொடுத்தவன் அவரை நோக்கி, "அவ அவ என் வரன் மச்சான். என் வரத்த என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிடாதீங்க மச்சான்"
என்று கூறி அவர் கரத்தில் முகம் புதைத்து அழுதிட, அவன் கண்ணீரை கண்ட அனைவருமே அதிர்ந்து வருந்தி நின்றனர். தன் மடியில் முகம் புதைத்து அழும் வளர்ந்த ஆண்மகனின் கண்ணீரை வருத்தத்தோடு பார்த்த அதிவீரருக்கு கண்களிலிருந்து உவர் நீர் பெருக்கெடுக்க, அதே சமயம் அவனது இத்துடிப்பு தன் செல்ல சீமாட்டிக்கானது என்பதில் அவர்கள் காதல் மேல் ஒரு கர்வம் பிறந்தது. அவனிடமிருந்து தன் கரத்தை எடுத்துக் கொண்டவர் வலி நிறைந்த விழிகளோடு அவன் பார்ப்பதைக் கண்டு அவன் தலையில் தன் கரம் வைத்தார். நீங்களே சொன்னீங்களே, என் பொஞ்சாதிக்காக அவ காலில விழறத கூட கௌரவ குறைச்சலா நினைக்க மாட்டேன்னு. அப்ப அத கேட்டு ஆச்சரியமா உணர்ந்தாலும், பொண்ணு கேட்க வேண்டி சொல்றது இதேன்னு நினைச்சேன். ஆனா எங்க அம்மைக்காகனா நீங்க எவ்வளோ தூரம் போவீங்கன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். என்றவர் விழிகள் அவனது மற்றைய கரம் தன்னருகே அமர்ந்திருக்கும் தன்னவளின் பாதம் பற்றியிருப்பதில் நிலைத்தது. மச்சான்! என்ற ஆதி குரல் கமற அழைக்க, எங்க அம்மா உங்க கூட இருந்தாதே மாப்பிள சந்தோஷமா இருப்பா என்று கூறி அவன் சிகை கோதினார். அதில் உள்ளம் குளிர்ந்து போனவன் மண்டியிட்டு அவரை அணைத்துக் கொள்ள, அங்குள்ள அனைவருக்கும் மெல்லிய புன்னகை உதயமானது. அவன் தோளில் தட்டி கொடுத்தவர், புருஷன் பொண்டாட்டிக்குள்ள மனஸ்தாபம் வரத்துதான் மாப்பிள. எதுவானாலும் பேசி தீர்த்துக்கிட்டா முடிஞ்சிடும். உங்கள பேசிக்க விடாது நானும் கூட்டியாந்துட்டேன். நானும் அதுக்கு மாப்பு கேட்டுக்கிடுதேன் என்று உளமாற உணர்ந்து மன்னிப்பு வேண்டினார். அதை தம்பதியர் இருவரும் மறுக்கவில்லை. தவறு செய்த யாவரும் மன்னிப்பு கேட்டுக்கொள்வதில் பிரச்சனை முடிவதுதானே முறை. அவர் மன்னிப்பையும் ஏற்கவே செய்தனர். தாமரையாளை பார்த்தவர், மாப்பிள அடிச்சதுதான் பார்த்தேன் தாயி. நீ ஏதும் பேசியிருப்பன்னு நினைக்கல. வாளை விட கொடியது வார்த்தை. அத பார்த்து கையாளணும் என்று அவளுக்கும் அறிவுரை கூற, சரியென்று தலையசைத்து கேட்டுக்கொண்டவள் தானும் அண்ணனை அணைத்துக் கொண்டாள். இருவரையும் இரு கரங்களுக்குள் அணைத்துக் கொண்ட பெரியவர் அவர்கள் தலை கோதி, நல்லா இருங்க சாமிகளா, உங்க சிரிப்புதான் இந்த கிழவனுக்கு முக்கியம் என்று கூற, பாரேன் பெரியப்பா தாத்தாவாக போறத சிம்பாலிக்கா சொல்லி காட்டுறாக என்று செழில் பொழில் காதில் முணுமுணுத்து அதில் காயு சிரித்து 3 பேரும் தீஞ்சுடரோன் பார்வையில் வெடவெடத்து நின்றனர். அனைத்தும் சுபமாய் முடிய பொழிலுக்கு அழைத்த அக்னி கலக்கமாய், செழிலன் வந்துட்டியானாடே, போன் எடுக்க மாட்டேங்கிறியான். இன்னும் இவங்க பேசிக்காம தான் இருக்காகளா? வருத்தமா இருக்குடே பொழிலா, என்னதான் செய்ய என்று கேட்டுக்கொண்டே போனான். அட லூசு சித்தப்பா என்று அவன் கத்திவிட அனைவரும் அவனை திரும்பி பார்த்தனர். தனது தந்தை பெரியப்பா சித்தப்பாக்கள் முறைப்பதைக் கண்டு நடுங்கி போனவன், மாமா அக்னி சித்தப்பா லைன்ல என்று அவனிடம் அலைபேசியை கொடுத்து ஓடியே விட்டான். ஆதி, நீ எங்கடா இங்க என்று அக்னி அதிர, ஏண்டே என் வீட்டுக்கு நான் வரக்கூடாதாக்கும் என்றான். யாருடே இவன் என்று அதிர்ந்து போன அக்னி, டேய் மண்டகிட்ட கோளாறாயிடுச்சா என்று கேட்க, ஒலிபெருக்கி வழியே அதை கேட்ட சிம்மவரதன், என்னடே அக்னி, வீட்டு மாப்பிள்ளையே இப்படிதான் பேசுறதா என்று கடிந்தார். நேத்து வர முட்டிக்கிட்டு தானடா இருந்தீங்க எல்லாம் என்று இன்னும் அதிர்ந்தவன் மன ஓட்டம் புரிந்தவனாய் சிரித்த ஆதி, வந்து எல்லாம் பேசி சரி கட்டியாச்சுடா என் டொமேட்டோ என்ப. அடப்பாவி, அப்பத போன் போட்டப்ப ஒண்ணுமே சொல்லல என்றான். எல்லாம் ஒரு இன்ப அதிர்ச்சிக்குதான் என்று ஆதி கூற, நல்லா கொடுத்தடே அதிர்ச்சி என்றதில் அனைவரும் கலகலவென்று சிரித்தனர். நீ எப்பதாண்டே வேலை வெட்டிய முடிச்சு போட்டு வருவ என்று அதிவீர பாண்டியர் கேட்க, என்னனே வந்தே 4-5 மாசம்தான் ஆகுது. இன்னும் 7 மாசம் பாக்கி இருக்குதே என்று பவ்யமாய் பதில் கொடுத்தான். நம்ம புளியங்குளம் மாரி மாமாவோட பொண்ணுக்கு உன்னைய முடிச்சு தருவீங்களான்னு கேட்டாகடே, பேசுவோமா என்று பளிச்சென அவர் கேட்டுவிட அக்னிக்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை. யோ சித்தப்பு, சட்டுப்புட்டுன்னு கண்ணாலம் கட்டியா, தாத்தாவாவே ஆவ போற. நாங்கெல்லாம் போறோம், எப்பதான் கண்ணாலம் கட்டுறது என்று கேட்ட செழில் தந்தையின் பார்வையில் தம்பிக்கு துணையாய் எஸ்கேப் ஆனான். அண்ணா என்று அக்னி குழப்பமாய் அழைக்க, பொண்ணு நல்ல பொண்ணா தெரியுது. அக்க பக்கத்து சொந்த பந்த ஆக்களும் நல்ல விதமா சொல்லுதாக. அம்மா இல்லாத ஒரே மக, நல்ல இடமா கட்டி கொடுக்க கேட்டாக. வசதி பெருசா கிடையாது, ஆனா மனசு ரொம்ப பெருசுடே என்று தீஞ்சுடரோன் கூற, நல்லா படிச்ச பொண்ணாதே இருக்குதுடா. எம்எஸ்சி எல்லாம் முடிச்சு போட்டு இப்பதான் பிஹெச்டியும் பண்ணிக்கிட்டு இருக்குதாம் என்று சிம்மவரதன் கூறினார். மாறி மாறி எல்லாம் புள்ளைய பத்தியே பேசுதீக, தம்பி மனசுல என்னவோன்னு கேளுங்க என்று அர்ச்சனா கடிந்து கூற, அட இத கேட்க மறந்து புட்டோமே. தம்பி என்னடா, எதுவும் பொண்ணு விரும்புதியா
என்று தீஞ்சுடரோன் கேட்டார். ஐயோ அண்ணே! என்று அவன் பதறியதில் தாமரையாலும் ஆதியும் சிரித்துவிட, எங்க அம்மா அளவு விவரம் எனக்கு இல்லங்கண்ணே. நீங்க பார்த்து பேசி முடிவு பண்ணி போட்டு சொல்லுங்க என்றவன் அத்தோடு ஆள விடுங்கடா என்பதாய் வைத்து விட்டான். பயலுக்கு வெக்கம் வந்துடுச்சு போல என்று ஆதி கூற, அதில் அனைவருமே வாய்விட்டு சிரித்தனர். திலகா அங்கையின் தோளிடித்து, என்னடி சித்தி சித்தப்பாவ முழுங்குற போன பாக்குத என்று கேட்க, அவங்க முகத்துல இருக்கிற சந்தோஷத்த பாருக்கா என்றவள், யாராரு எங்கெங்க இருந்தா திருப்தியோ அங்கங்க தான் இருக்கணும். சித்திக்கு சித்தப்பாட்ட தான் சந்தோஷம் என்று மனமார கூறினாள். மனைவியை புன்னகையாய் திரும்பி பார்த்த ஆருத்ரன் அவள் தோளை சுற்றி கரமிட்டு தட்டி கொடுக்க, மெல்ல புன்னகைத்துக் கொண்டவள் நாணத்துடன் கையெடுங்க என்றாள். அண்ணி, உங்க மாமா அத்தைய தூக்கிட்டே போயிடுச்சு. அண்ணன் கை போடுறத யார் என்ன சொல்ல போறாக என்று வேந்தன் சற்றே சத்தமாய் கூற, அவர்கள் புறம் திரும்பிய தாமரையால் மற்றும் ஆதி நாணம் கொண்டு ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைத்துக் கொண்டனர். அனைவரும் ஒன்று கூடி அமர்ந்து உணவு உட்கொள்ள திலகாவின் வளைகாப்பிற்கு நாள் குறிப்பது பற்றிய பேச்சு துவங்கியது. நைட்டு நாம கிளம்பிடலாம் என்று தாமரையால் கூற, ஆதி அவளையே பார்த்து நின்றான். எனக்கு நம்ம வீட்டுக்கு வரணும் என்று அவள் கூற, மென்புன்னகையுடன் அவள் தலை கோதியவன் போலாமா என்று கூறினான். ஆதிக்காகவே திலகாவின் வளைகாப்பிற்கு ஞாயிற்றுக்கிழமையை குறித்து தரும்படி வேந்தன் கேட்க, ஆதி மனதால் உருகி நின்றான். அடுத்து வரும் ஞாயிறே நல்ல நாளாக அமைய அன்றே நாள் குறித்தவள் அவ்விரவு வேளை தன்னவனோடு புறப்பட்டு தங்கள் இல்லம் சென்றாள். அதே இரவு, அதே நிலவு, ஊடலுக்கு பின்பான அவர்களது அழகிய தனிமை என்று மிக மிக ரம்யமாய் சென்றது அப்பயணம். அழகிய சின்னஞ்சிறு வித்தியாசம்